வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பெருவாயல் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு முதியோர்களுக்கு அறுசுவை உணவுடன் புத்தாடைகள் வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரைப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பிரார்த்தனை பாடல், வரவேற்புரை, வரவேற்பு நடனம், நாட்டுப்புற நடனம், மராத்தி நடனம், திருக்குறள், கிராமிய நடனம், மயிலாட்டம், இணைவு நடனம், நாட்டுப்புற நடனம், வில்லுப்பாட்டு, கும்மி நடனம், காதம்பரி நடனம், பராமரிப்பாளரின் நடனம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சின்னம்பேடு கிராமத்தில் உள்ள சமர்ப்பணா முதியோர் இல்லத்தை சேர்ந்த 28 பேருக்கு அறுசுவை உணவுடன் புத்தாடைகளை வழங்கினர். இதன் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்விக் குழுமத்தின் தாளாளர் டாக்டர் ஆ. பழனி தலைமை தாங்கினார். டிஜேஎஸ் பப்ளிக் பள்ளியின் தாளாளர் டிஜேஎஸ் ஜி. தமிழரசன் முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் ப. ஞானப்பிரகாசம், கல்விக் குழுமத்தின் நிர்வாக அதிகாரி ஏழுமலை, சமர்ப்பணா முதியோர் இல்ல நிர்வாகி பவானி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கல்விக் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டி.ஜே. ஆறுமுகம் கலந்து கொண்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு புத்தாடைகளையும், பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். இதன் பின்னர் சமத்துவ பொங்கல் விழா குறித்து மாணவர்களுக்கு இடையே எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார். முன்னதாக அனைவரையும் தலைமை ஆசிரியர் பி. ரவி வரவேற்றார். முடிவில் தலைமை ஆசிரியர் பொன்னுவேல் நன்றி கூறினார்.